வணக்கம் நண்பர்களே. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நம்மை காக்கக்கூடிய கரங்களாக இருக்கிறதா அல்லது அழிக்கக்கூடிய அபாய கரங்களாக இருக்கிறதா? ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால், சமீபத்திய இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் இந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்படும் யுத்தத்தில் ஏஐ பயன்பாடு மிக அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இலக்குகளை நிர்ணயிப்பது, இன்னும் பல யுத்த சவால்களை ஏஐ சந்தித்து கொண்டிருக்கிறது. எந்த நிறுவனம் இதை வழங்குகிறது? எப்படி இது வளர்ந்தது? உலக பொருளாதாரத்தையும் உலகத்தினுடைய யுத்த சூழலையும் தீர்மானிக்கும் சக்தியாக ஏஐ மாறி இருக்கிறது. எப்படி? சற்று விரிவான அலசல் கட்டுரை இது. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் படிச்சுட்டு இதை பார்த்துட்டு பகிர்ந்துக்குங்க. உலகை அழிக்கக்கூடிய ரகசிய ஃபார்முலாக்கள் இப்போ ஏஐ நிறுவனங்களுடைய கைகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மனித குலத்தினுடைய அழிவுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி துணை போகிறது? கார்ப்பரேட் லாபத்திற்காக மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாமல் இந்த கார்ப்பரேட் லாபத்திற்கும் மனித உயிர்களுக்கும் இடையிலான பணிப்பு, இது அப்படி தான் சொல்லணும். நம்ம செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தினுடைய உச்சபட்ச சாத்தியம். ஒரு மனித மூளை எப்படி செயல்படுகிறதோ அதை விட சிறப்பாக ஒரு செயற்கை நுண்ணறிவு செயல்படும் என்பதுதான் இந்த ஏஐயினுடைய மிக சிறப்பான அம்சம். நமது சவக்குழியை நாமே தோண்டிக்கொள்ளும் கருவியாகவும் அது மாறிக்கிட்டு இருக்குங்கிறது தான் நமக்கு இருக்கிற அபாயம். நவீன போரியல்ல ஏஐயினுடைய ஊடுருவல் இதுவரையும் உலகம் கண்டிராத ஒரு யுத்த உத்திகளாக இருக்குது. இந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ், இதில் நெறிமுறை சிக்கல், அதிகார போட்டி அப்படின்னு இது புதுவிதமான ஷேப்பை உருவாக்கியிருக்கு. இந்த அபாயகரமான சதுரங்க வேட்டையில் அமெரிக்காவினுடைய முன்னணி ஏஐ நிறுவனமான ஆந்த்ரோபிக் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்த முரண்பாடுகளுடைய வலையில் சிக்கியிருக்கு. ஒரு அறிவியல் புனைவுன்னு சொல்லுவாங்களே, இந்த சயின்டிஃபிக் ஸ்டோரிஸ், அதை விட விசித்திரமாக இருக்குது இந்த நான் இப்போ சொன்ன இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனியினுடைய செயல்பாடுகள். ஒரு புறம் தீவிரவாதிகள் அல்லது தனிநபர்கள் ஏஐ மாடலான கிளாட் அப்படின்னு சொல்கிறத பயன்படுத்தி ரசாயன ஆயுதங்களையோ கதிரியக்க குண்டுகளையோ தயாரித்து விடக்கூடாது அப்படின்னு ஆந்த்ரோபிக் நிறுவனம் அதீத கவனம் செலுத்துது. நல்ல விஷயம், எத்திக்ஸ் அது. அதுக்காக பல லட்சம் டாலர்கள் சம்பளத்தில் ஆயுத நிபுணர்களை வேலைக்கு எடுக்குது. ஏன் ஆயுத நிபுணர்களை வேலைக்கு எடுக்கணும்? அவங்களுக்கு தான் இது எப்படி செய்யணுன்றது தெரியும். ஆனால் மறுபுறம் அதே கிளாட், அந்த கிளாடுங்கிற நிறுவனம், கிளாட் ஏஐ, பாலண்டியர் அப்படிங்கிற மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் இந்த போரில் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இந்த ஏவுகணைகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கிறதுடைய மூளையாக செயல்பட்டு இருக்கு. எது? இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம். ஆந்த்ரோபிக் பேரை டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கருத்துக்கள் உள்வாங்கிறதுனால பேர்களை சில சமயம் மறக்கலாம், தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த கிளாடுங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இவங்க இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க. எங்கள் அமெரிக்காவினுடைய இந்த கம்பெனி ஈரானில் எந்தெந்த இலக்குகளை தாக்கணும்னு இந்த ஏவுகணைகளுக்கு இலக்குகளை நிர்ணயிக்கும் ஏஐ மாடல் யார்? ஆந்த்ரோபிக்கு. ஆனால் ஆந்த்ரோபிக்கோடைய நேரடியாக கொடுக்குறாங்களா? இல்லை, அவங்க இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுத்து அவங்க அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் தீவிரவாதிகளுக்கு இந்த இந்த கதிரியக்க மற்றும் ரசாயன குண்டுகளை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒருத்தர் ஏஐயில் கேட்டார்னா இவங்க சொல்லி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வெடிகுண்டு நிபுணர்கள், இந்த ரசாயன ஆயுதங்களை தயாரிக்கிறவங்க இவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்து இதை எப்படி செய்கிறதுங்கிறத எடுத்து, ஏன்னா ஏஐயில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப வடிவம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது என்னதுங்கிறத முதல்ல அதுக்கு சொல்லணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரசாயன குண்டு தயாரிக்கிறத பற்றி யாராவது ரசாயன குண்டு தயாரிப்பது எப்படி, கதிரியக்க குண்டுகள் தயாரிப்பது எப்படி அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. அப்படின்னா முதல்ல அதுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சொன்னால் தான் அந்த மாதிரி இது வந்தால் தடுக்காது, அது பதில் கொடுக்காது. இது மாதிரி பல லட்சம் டாலர்கள் கொடுத்து ஆயுத நிபுணர்களை வேலைக்கு எடுக்குது. இது அந்த ஆந்த்ரோபிக். மறுபுறம் அதே கிளாட் ஏஐ அந்த நிறுவனம், பாலண்டியர் போன்ற மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் மூலமாக அமெரிக்க, ஈரானில் இந்த இலக்குகளை தயாரிக்கிற, இந்த இலக்குகளை
டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஏவுகணை தயாரிக்கிறாங்க பாங்க, அதுக்கும் ஏஐ பயன்படுத்துது. ஒரு சாதாரண மனிதன் லேப்டாப்பை திறந்து ஒரு ரசாயன குண்டை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்ச முடியாது. ரசாயன ஆயுதங்கள், அதிபயங்கர வெடிபொருட்கள் கொள்கை மேலாளர், பாலிசி மேனேஜர் ஃபார் கெமிக்கல் வெப்பன்ஸ் அண்ட் ஹை ஈல்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிற பதவிக்கு தான் கிட்டத்தட்ட இந்த ஆந்த்ரோபேட்டிங்கிற அந்த நிறுவனம் விளம்பரம் கொடுக்குது. அந்த பதவிக்கு இராணுவம் அல்லது வெடிபொருள் தடுப்பு பிரிவில் குறைந்தபட்சம் 5 வருடம் முன் அனுபவம் இருக்கணும். குறிப்பாக டர்ட்டி பாம்ஸ்னால் நாசகார வேலைகளை செய்யக்கூடிய குண்டுகள் எனப்படும் கதிரியக்க பரவல் சாதனங்கள், ரேடியாலஜிக்கல் டிஸ்பெரசல் டிவைசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஆழமான அறிவு கட்டாயம்னு இந்த விளம்பரம் சொல்லுது. சீசியம் குளோரைடு அப்படிங்கிற கதிரியக்க பொருட்களை வைத்து ஒரு நகரத்தினுடைய 36 பிளாக்குகளை நாசமாக்க தேவையான அத்தனை தொழில்நுட்பங்களையும் அறிந்த ஒருவர் தான் ஆந்த்ரோபிக் தேவை. இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனத்துக்கு இந்த பதவிக்கு தான் ஆள் தேவை. எதுக்காக? ஒரு தீவிரவாதி இதற்கான செய்முறையை கிளாட் ஏயிடம் கேட்டால் அது எந்த கட்டத்திலும் தகவலை கசிய விடக்கூடாது என்பதுக்காக. புரியுதுங்களா? இப்போது ஒரு ஏஐக்கு இதை செய்யாதே அப்படின்னு கற்றுத்தரணும்னா இதை எப்படி செய்வதுங்கிறத அத்தனை ரகசியங்களை இந்த மூளைக்கு ஏற்றணும். அப்போ இதில் என்ன அபாயம் இருக்குன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இதை எப்படி செய்யணுங்கிற அறிவை முதல்ல ஏஐக்குள்ளே பூத்திட்டாங்கன்னா எந்த சமயத்திலையும் ஹேக்கர்ஸ் வந்து அதை எடுத்துட முடியும். இந்த ஆபத்து உங்களுக்கு என்னன்னு புரியுதா? ஒரு மிகப்பெரிய நிபுணரை கொண்டு எப்படியெல்லாம் செய்யணுங்கிறது அதில் புகுத்தி இதை யாராவது கேட்டால் சொல்லாதேன்னு அதை சொல்லி வைக்கிறோம். ஒரு ஹேக்கர் சொல்ல வந்துடுறாரு, அந்த தகவல் எடுத்துடுறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அடுத்தடுத்த மேம்பாட்டில் இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் தான் அது. இப்போ இதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து தகவலை திருடிட்டா என்ன பண்ணுறது? அப்போ உலகை அழிக்கக்கூடிய அத்தனை ரசாயன கலவைகளின் ஃபார்மாக்களும் இப்போ ஒரே ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய க்ளவுடில் இருக்குது. இப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட சர்வருக்குள்ளே இத்தனையும் இருக்குன்னா இது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? இப்போ பணம் அப்படிங்கிறதுக்கும் அறம், நாம் அறம் சார்ந்த தொழில் செய்ய வேண்டும், பணத்தை மட்டும் முக்கியமாக வைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு இதை கேட்பாங்க, சாட் ஜிபிடி. ஆந்த்ரோபிக் மட்டும்தான் இப்படி செய்தான்னா இல்லை. சாட் ஜிபிடியை உருவாக்கிய ஓப்பன் ஏஐ நிறுவனம் இதே வெளியில் இறங்கியிருக்கு. அவங்க உயிரியல் மற்றும் ரசாயன அபாயங்கள் குறித்த ஆய்வாளருக்கு கிட்டத்தட்ட 3 இந்திய மதிப்பில் 3.7 கோடி, அதாவது 3,70,00,000 ரூபாய் சம்பளம். பார்த்துக்குங்க, வர சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இந்த ஆந்த்ரோபிக் கொடுப்பதை விட ஏறத்தாழ 2 மடங்கு அதிகம் இந்த ஓப்பன் ஏஐ கொடுக்கறது. இந்த நிறுவனங்களுக்கு இடையிலான இந்த தொழில் போட்டி தான் இப்போ நமக்கு தார்மீக அறம் என்பதை விடவும் தங்களுடைய சந்தையை விரிவாக்குவதற்காக இவர்கள் நடத்துகிற போட்டி தான், இப்போ அதிகார போட்டி தான், வல்லுநர்களை வளைத்து போடும் திறமைக்கான போட்டியாக இது அறிவிக்கப்படுது. இப்போ புரியுதுங்களா? ஒரு பக்கம் ஆந்த்ரோபிக், இன்னொரு பக்கம் ஓப்பன் ஏஐ. இந்த தங்களுடைய ஏஐ தயாரிப்புகள் சந்தையில் எந்த தடையும் இல்லாமல் விற்கப்படணும்னா இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் அப்படிங்கிறத பெருநிறுவனங்கள் உணர்ந்துருது. அதை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுல இப்போ எப்படி இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் இராணுவத்துக்குள்ளே வந்து சேர்ந்தது? ஆந்த்ரோபிக் நிறுவனம் ஏஐ தொழில்நுட்பத்தை நேரடியாக அமெரிக்க இராணுவத்தினுடைய போர் பயன்பாட்டிற்காக விற்கவே இல்லை. இது எப்படின்னா, இந்த ஒரு படத்தில், ரஜினிகாந்த் படத்தில் வர ஜோக் மாதிரி, மாப்பிளைவர் தான் ஆனால் சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி 3ஆம் தரப்பு இராணுவ ஒப்பந்தங்கள், அதாவது தேர்ட் பார்ட்டி டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக தான் இந்த டிஃபென்ஸுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் இடையில் இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த இராணுவ ஒப்பந்தங்களை எடுக்கிறாங்க. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தினுடைய கிளாட் ஏஐ அமெரிக்காவினுடைய பெரிய தரவு பகுப்பாய்வு மற்றும் இராணுவ ஒப்பந்த நிறுவனமான பாலன்டீர்ங்கிற அமைப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆந்த்ரோபிக் நிறுவனம் தன்னுடைய தொழில்நுட்பத்தை அடிப்படை கட்டமைப்பை ஏபிஐ பாலன்டீர் போன்ற நிறுவனங்களுக்கு வழங்கியதுனால இந்த பாலன்டீர் கிளாட் இறுதியில் அந்த தொழில்நுட்பம் எந்த மாதிரியான இராணுவ தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு கண்காணிக்கும் நேரடி கட்டுப்பாட்டை ஆந்த்ரோபிக் இழந்துருது. ஆந்த்ரோபிக் அந்த கண்ட்ரோல் இல்லை, ஏன்னா அது வித்திரிச்சு வருதுக்கு ரைட்டா. இப்போ இதன் விளைவாக கிளாட் ஏஐ, பாலன்டீர் போன்ற நிறுவனங்கள் உளவு அமைப்புகளுக்குள் மேவன் ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ள முடிவெடுக்கும் என்ஜின், அதாவது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், ரொம்ப கவனமாக பாருங்கள், முடிவெடுக்கும் இயந்திரங்கள், எந்த முடிவெடுக்கணும், எந்த இலக்குகளை தாக்கணும், எந்த இலக்குகளை இவங்க வந்து ஆயில் டேங்கர் அப்படின்னு போட்டால் ஆயில் டேங்கர் எங்கே இருக்குன்னு ஏஐ கண்டுபிடிச்சி போய் அடிச்சிருது.
இவ்வளோ பெரிய ஆபத்தான இதுன்னு பார்த்துக்குங்க. இந்த போர்க்களங்களில் ஆயிரக்கணக்கான இலக்குகளை தீர்மானிக்கும் பணியில் தான் இப்போ ஆந்திரோபிக்லேருந்து இவங்கள்ட்டேருந்து இங்கே வந்துச்சு, உளவு அமைப்புக்குள்ளே வந்துச்சு. இப்போது தனிநபர்களிடமிருந்து உலகை காப்பாற்ற நினைக்கிற ஆந்திரோபிக் அரசாங்கத்தினுடைய போர் விரிக்கு துணை போக மறுத்ததுனால இந்த நிறுவனத்தை அறம் சார்ந்து இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல, ஏதோ ஒரு எத்திக்கல் பாலிசியில் கொடுக்கறதில்லைன்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ முழுக்க முழுக்க தனிச்சையாக செயல்படும் ஆயுதங்களுக்கும் ஃபுல்லி அட்டானமஸ் வெப்பன்ஸ் அதுவே முடிவெடுக்கும், அதுவே ஏவுகணை அனுப்பும், அதுவே அழிக்கும், யாரை அழிக்கணும்னு அது முடிவு பண்ணும். அந்த இந்திரன் ஒரு படம் வந்துச்சுல்ல, ரஜினிகாந்த் படம், அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்போது அமெரிக்க குடிமக்களை ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கும் திட்டங்களுக்கும் தங்கள் ஏஐ பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. யார்? ஆந்திரோபிக். அதாவது இவன் என்ன பண்ணுறாங்க, உளவு அமைப்புன்னு சொல்லியாச்சுன்னா உளவு அமைப்பு இராணுவ நடவடிக்கைகளில் மட்டும் இல்லை, ஒரு தன் நாட்டு மக்களை கண்காணிக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு இதை பயன்படுத்தலாங்கிறத மட்டும் அது மறுத்துருச்சு. ரைட். போர்க்களத்தில் மனித உயிர்களை தீர்மானிக்கும் அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? அது தவறான தகவல்களை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் இந்த இந்திரன் படத்தில் காட்டுவாங்க. அதை வெவ்வேறு ஆர்டர்ஸ் கொடுத்து அது குழம்பு போய் தன்னுடைய ஆட்களே சுட ஆரம்பிச்சிடும். இந்த அட்டானமஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறது இதுதான். இப்போ ஆந்திரோபிக்கினுடைய இந்த நிலைப்பாடுனால அமெரிக்க பாதுகாப்புத்துறை என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிறுவனத்தை விநியோக சங்கிலி அபாயம், அதாவது சப்ளை செயின் ரிஸ்க், இவங்களால பெரிய ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு முத்திரை கொடுத்து இந்த சீன உளவு நிறுவனமான ஹுவாய் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே தண்டனை தான் அந்த அமெரிக்க மண்ணில் பிறந்த ஒரு நிறுவனத்துக்கு அமெரிக்க அரசே கொடுத்துருது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆந்திரோபிக்க தீவிர இடதுசாரி ஏஐ நிறுவனம், இது லெஃப்ட் சிந்தனை உள்ளது அப்படின்னு அரசாங்க பயன்பாட்டிற்கு இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுறாரு. அப்போ இதுக்கு எதிராக ஆந்திரோபிக் நிறுவனம் அந்த நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அரசினுடைய இந்த பழிவாங்கும் நடவடிக்கையால் தங்கள் நிறுவனத்தினுடைய வணிகம் கடுமையாக பாதிக்கப்படுது. ஏன்னா சப்ளை செயின் ரிஸ்க்குன்னு போட்டாங்கன்னா அது வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்க. அப்போ அதுக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு எதிராக ஆந்திரோபிக் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அமெரிக்க வெள்ளை மாளிகை என்ன பண்ணுறான், ஒயிட் ஹவுஸ், இராணுவத்தின் முடிவுகளை தொழில்நுட்ப நிறுவனங்கள் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு ஆந்திரோபிக்கினுடைய எதிர்ப்பை நிராகரிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆண்ட்ரில் போன்ற பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் இராணுவ ஒப்பந்தங்களில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த தயக்கமும் இல்லை. ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஆந்திரோபிக்கை போல் எந்த முரண்டும் பிடிக்காமல் அமெரிக்க குடிமக்களை கண்காணிக்கிற வேலைக்கு மட்டும் இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு டெக்னாலஜியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அமெரிக்க இராணுவத்தினுடன் தன்னோட ஒப்பந்தங்களை சுமூகமாக முடித்து கொண்ட இந்த மைக்ரோசாஃப்ட், கூகுள் இவங்கெல்லாம் மக்களின் நலனுக்காக இலவசமாக செயற்கை நுண்ணறிவை வழங்கவும் துவங்கப்பட்ட ஓப்பன் ஏஐ போன்ற நிறுவனத்தின் தற்போதைய நிலை இதுதான். அப்போ அறம் தார்மீகம் எல்லாம் வியாபாரத்துக்கு முன்னால் மண்டியிடும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சான்று. சரி, இப்போ ரத்த கலரில் இருக்குது ஏஐ. ஈரான் போரில் கிளாட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எப்படி செயல்பட்டதுன்னு பாருங்கள். ஆந்திரோபிக் நிறுவனம் நீதிமன்றத்தில் போராடி கொண்டுட்டு இருக்கும்போதே நிஜ போர்க்களத்தில் நிலவரம் ரொம்ப எதிராக இருக்குது. பாலண்டீருங்கிற நிறுவனம் ஏற்கனவே அவங்க ஒப்பந்தம் போட்டது, ஆந்திரோபிக் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டது. மாபெரும் இராணுவ ஒப்பந்த நிறுவனத்தின் சிஸ்டம்குள்ளே ஆந்திரோபிக்கினுடைய கிளாட் ஏஐ இப்போ புதைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க வித்துட்டாங்க கிளாட் ஏஐக்கு, புரியுதுங்களா? அதை நீக்கும் திட்டம் எதுவும் இப்போதைக்கு இல்லைன்னு பாலண்டீர் நிறுவனம் சொல்லிடுச்சு. சிஓ அலெக்ஸ் கார்ப் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, பகிரங்கமாகவே சொல்லிட்டார். இதன் ஒரு விபரீதம் 2024 நடந்த அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போரில் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி எப்படி அம்பலமாயிருக்குன்னா, போரின் வேகத்தை ஏஐ அசுரத்தனமாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஏவுகணைகள் அங்கே போகுது, இங்கே போகுது, அதை அடிக்குது, இது அடிக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கும்? ஒரு மனிதர்கள் திட்டமிடணும்னா குறைஞ்சபட்சம் டைம் வேணும். இது டார்கெட்டு, இந்த டார்கெட்டில் யார் இருக்காங்க, அது பள்ளிக்கூடமா, வணிக கட்டடமா, வங்கி நிறுவனமா, மக்கள் குடியிருப்பு பகுதியா, இதெல்லாம் தீர்மானித்து தான் ஒரு வீரர் அதை ஏவுகணையை செலுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், 2003 ஈராக் போரில் இந்த இலக்குகளை தாக்குறதுக்காக தீர்மானிக்க நூற்றுக்கணக்கான வீரர்கள் தேவைப்பட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும். ஆனால் ஈரான் போரில் பாலண்டீர் நிறுவனம் கிளாட் ஏஐ உதவியோட வெறும் 20 இவ்வளவு 20 அதே வேலை செய்கிறாங்க. 100 பேர் பார்த்த வேலையை
இவங்க நூற்றுக்கணக்கான பேர் பார்த்த வேலை வெறும் 20 பேர் பார்க்குறாங்க. முதல் 24 மணி நேரத்தில் 1000 இலக்குகள் அனலைஸ் பண்ணுறாங்க. வெறும் 12 மணி நேரத்தில் ஈரான் மீது நூற்றுக்கணக்கான தாக்குதல் நடத்தப்படுது. ஒரு மனித மூளையால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத வேகம். நான் சொல்கிற கணக்கை பார்த்தாலே தெரியும். 24 மணி நேரத்தில் 1000 இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க. 12 மணி நேரத்துக்குள்ளே பல நூறு ஏவுகணைகள் போகுது. அப்போ இதனுடைய வேகத்தை நம்மளால் மூளையால் சிந்திக்கவே முடியல. ஆனால் டாரிடியோ அமேடி பயந்தது போல் அந்த சிஓ ஏஐ செய்த ஒரு பிழை போர்க்களத்தில் ஒரு கோர தாண்டவம் ஆடியிருக்கு. என்ன, அங்கே இருக்கிற ஒரு பள்ளிகள் மேலே, மினாப்புங்கிற பள்ளி மேலே, ஈரானில் இருக்க மினாப்புங்கிற பள்ளி மேலே, ஒரு ஸ்கூல் மேலே அதை ஏவுகணை தாக்கிடுச்சு. 165 பேர் மாணவிகள். அசோகத்தை எந்த வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு தெரியல. இது குறித்த விசாரணை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. விசாரணை நடக்கும். 125 பேர் திரும்ப கொண்டு வர முடியுமா? ஏஐ பண்ண சாதனை வச்சுக்கோங்க. இஸ்ரேல் காச முதல்ல கூட லாவெண்டருங்கிற ஏஐ அமைப்புகள் ஆயிரக்கணக்கான இலக்குகளை அடையாளம் காட்டி இப்படி தான் உதவியிருக்காங்க. தற்போதைய உக்ரைன் ரஷ்யா போரில் கூட அதில் ஒரு பகுதி தன்னியக்க ஆயுதங்கள், அதாவது அட்னமஸ் வெப்பன்ஸ் இலக்குகளை அடையாளம் பார்த்து ஏஐ தான் பயன்படுத்தப்படுது. இதுக்கு சர்வதேச அளவில் இந்த ஏஐ பயன்படுத்துறதுக்கு தடை வருமா அப்படின்னு கேட்டால் சாட்சிகள் வேணும். இந்த ஏஐனால் இவ்வளவு யுத்த இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு, இதை பயன்படுத்தக்கூடாது, சாட்சிகள் வேணும். இங்கே சட்டமும் இல்லை, சாட்சியும் இல்லை. இந்த தொழில்நுட்ப அரசனை கட்டுப்படுத்த அசுரன் சர்வதேச அளவில் ஏன் சட்டம் இல்லை? அது ஒரு மிகப்பெரிய சோகம் இல்லையா? ரசாயன ஆயுத தடை ஒப்பந்தம், கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் அப்படிங்கிறது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், நியூக்ளியர் நான் ப்ரொஃபலரேஷன் ட்ரீ அப்படின்னு சொல்கிற அணு ஆயுத பரவல் தடை சட்டம். அதில் போரில் ஏஐ பயன்பாட்டை கட்டுப்படுத்த எந்த விதமான சர்வதேச சட்டமும் கொடுக்கல. அப்போ எல்லாமே தனியார் நிறுவனங்கள் அரசுகளுடைய கொள்கைகள் சார்ந்ததாகவே இருக்குது. ஒரு அரசு, ஒரு தனியார் நிறுவனம். அப்படின்னாலும் போரில் ஏஐ பயன்படுத்துவதை சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கடுமையாக கண்டனம் பண்ணியிருக்காங்க. சட்டம் வெற்றிடம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, சட்டம் இல்லைன்னு இருந்தால் கூட அதனை சரி செய்யும் நடவடிக்கைகளும் இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் EU ஏஐ ஆக்ட் மூலம் அதிக ஆபத்துள்ள இராணுவ ஏஐ, ஹை ரிஸ்க் மிலிட்ரி ஏஐ பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. இது ஐரோப்பிய ஒன்றியம். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான புதிய மசோதா ஒன்று கொண்டு வரணும்னு தகவல் சொல்கிறாங்க. இதனுடைய நீட்சியாக தான் 2026 ஐக்கிய நாடுகள் சபையில் தன்னாட்சி பெற்ற கொடிய ஆயுதங்கள், லேத்தல் அட்னமஸ் வெப்பன்ஸ் சிஸ்டம்ஸ் LAWS, அது தொடர்பான ஒப்பந்தம் திரும்பவும் தீவிரமாக பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய சூழலில் இப்போ இந்தியாவுக்கு வருவோம். எல்லா உலக நாடுகளை பேசிட்டோம். ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல்னு பேசிட்டோம். இந்த ஏஐ பயன்பாடு இந்தியாவையும் விட்டு வைக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. இராணுவ பயன்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO ஒரு தனி பிரிவே இந்தியாவில் உருவாகியிருக்கு இந்த ஏஐக்காக. ஆந்த்ரோபிக் நிறுவனமும் அமெரிக்க அரசு என்று சந்திக்கும் இதே அரசியல் அதிகார முரண்பாடும் எதிர்காலத்தில் இந்தியாவும் கட்டாயம் இந்த சூழலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஏஐ என்பது அலாவுதீனுடைய விளக்கு மாதிரி. யார் கையில் இருந்து தைக்கிறாங்களோ அவங்களுக்கு வீடை கட்டணுமா, ஒரு வீடை இடிக்கணுமாங்கிறத ரெண்டுமே அது சொல்லும். அப்போ இதில் மனிதனுடைய வாழ்வா சாவா அப்படிங்கிறத ஒரு பக்கம் அல்கரிதம் தீர்மானிக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அல்கரிதம்னா என்ன தெரியும், இந்த பொதுவாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். அறம் என்பது வெறும் காகிதங்களில் மட்டும் இருக்கக்கூடாது, அல்கரிதத்திலையும் இருக்கணுங்கிறது தான் மனிதர்களுடைய வேண்டுகோள். இவ்வளோ நேரம் ஏஐ பயன்பாடு யுத்த காலத்தில் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, இராணுவ ஆயுத பிரிவுகளில் இது எப்படி பயன்படுத்தப்படுது, ரசாயன ஆயுதங்கள், கதிரியக்க ஆயுதங்கள், இந்த அபாயங்கள் எல்லாம் ஏஐ எப்படி ஆதிக்கம் செலுத்துது அல்லது குறைக்க பார்க்குது, இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். சேனலில் விரிவான கட்டுரைகளுக்கு, விரிவான பதிவுகளுக்கு வரவேற்பு இருந்தால் மட்டுமே என்னால் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் நான் பதிவிட முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.